தேவன் தருகிற கிஃப்ட். இது எல்லா காலங்களிலும் தேவன் கொடுப்பதாகும். இது ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே தருகிறார் என்று 1 கொரிந்தியர் 12:11 சொல்லுகிறது. இந்த வரம் கொடுக்கிற இந்த அனுகிரகம் ஊழியத்திலே பொது நன்மைக்காக கொடுக்கப்படுகிறது என்று 1 கொரிந்தியர் 12:7 ரோமன் கத்தோலிக்க சபை பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு கிஃப்ட் வரம் கிடைப்பதற்கு உபவாசமோ மகா பரிசுத்தமோ தேவையில்லை. மொத்தத்தில் வரம் என்பது ஆத்ம ஆதாயத்திற்காக தேவன் கொடுக்கிறதாகும். 1 கொரிந்தியர் 12:8 முதல் 10 உள்ள வரங்களை மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 12:8 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வரங்களை மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 12:28 சொல்லப்பட்ட வரங்களும் இதில் இன்க்ளூட் ஆகிறது. அவைகளாவன, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கு வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இவைகள் எல்லாமே வரங்கள் தான். வரம் கிரியை செய்வதை வைத்து எந்த ஒரு ஊழியக்காரனையும் மகா பரிசுத்தவான் என்று எடை போட தேவையில்லை, கணக்கு போட தேவையில்லை. மத்தேயு 7:22-23 நம்முடைய ஆண்டவர் சொன்னதை பாருங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆக அற்புதங்கள் செய்தாலும் சரி, அடையாளங்கள் செய்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே செய்தாலும் சரி, அக்கிரம செய்கைக்காரனும் செய்ய முடியும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் தன்னுடைய நாமத்தினுடைய மகிமைக்காய், தன்னுடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும் என்பதற்காகவே எல்லாரையும் தேவன் பயன்படுத்துகிறார். அவன் மகா பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. பார்வோனை பாருங்கள். அவன் அந்நிய தெய்வத்தை வணங்குகிற எகிப்து தேசத்து ராஜா. அவனையும் தேவன் பயன்படுத்துகிறாராம். ரோமர் 9:17 எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபிக்கும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆக வரம் என்பது தேவன் தன்னுடைய சித்தத்தின்படியே கொடுப்பதாகும். இன்னொரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பரலோகத்துக்கு போகிறதற்கு வரம் அல்ல, பரலோகத்துக்கு போகிறதற்கு வரம் அல்ல, கனிதான் தேவை. நல்ல கனி கொடுக்க வேண்டும். மத்தேயு 7:19 எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனியிலே ஆவியின் கனி என்று இருக்கிறது, நீதியின் கனி என்று இருக்கிறது. ஆவியின் கனி என்றால் கேரக்டர், குணாதிசயம். நீதியின் கனி என்றால் கான்டாக்ட், நடத்தை. ஆவியின் கனிகள் அல்ல, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகள் என்று புளூரல்லே, பன்மையிலே அல்ல, ஆவியின் கனி. ஆவியின் கனியோ பிரதானமாய் அன்பு. இந்த அன்பு நமது ஆவியில் இருக்க வேண்டும். எந்த அன்பு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே ஒரு புதிய கற்பனையை சொல்லிக் கொடுத்தாரே, யோவான் 13:34. அந்த அன்பு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் அன்பாய் இருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அன்பு, நாம் பாவிகளாய் இருக்கையில், பிசாசோடு இருக்கையில் நம்மேது அன்பு கொண்டு நமக்காய் மரித்தாரே, இப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும். இந்த அன்பு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படாத அன்பு, புதிய ஏற்பாட்டிலே மாத்திரமே நம்முடைய ஆண்டவராய் இயேசு சொல்லப்பட்ட புதிய கட்டளையாகிய இந்த அன்பு, ஆவியின் கனி, இது கண்டிப்பாய் தேவை. இந்த அன்பு, இந்த கேரக்டர் நமக்குள்ளே இருந்தால் போதும், அது நம்முடைய நடத்தையில, நீதியின் கனியாய் வெளிப்படும். ஆவியின் கனியாகிய அன்பு இருந்தால் நமக்கு சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, நீடிய பொறுமை உண்டு, தயவு உண்டு, நற்குணம் உண்டு, விசுவாசம் உண்டு, சாந்தம் உண்டு, இச்சையடக்கம் உண்டு.
எல்லா குணாதிசயமும் நமக்கு வந்து சேரும். அப்போது குமாரனுடைய சாயல் நமக்கு வந்து சேரும். பிதாவாகிய தேவன் விரும்புவதே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்குமே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயல் இருக்க வேண்டும் என்றுதான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ரோமர் 8:29 இயேசு கிறிஸ்து கூட ஒரு முறை சொல்லுகிறார், பிதாவை போல பூரண சற்குணராய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மத்தேயு 5:48 இதனாலே நல்ல குணம் வெளிப்பட்டு நமது கிரியைகள் நீதியின் கனிகளாய் மாற வேண்டும். அப்படி மாறும்போது நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்படுவோம். வெளிப்படுத்தல் 22:12 ரோமர் 2:6 1 கொரிந்தியர் 5:10 1 பேதுரு 1:17 இப்படி பல வசனங்களை வாசித்தால் நம்முடைய ஆவியின் கனி, நீதியின் கனி இவைகளை வைத்து, இந்த கிரிகளை வைத்துதான் நாம் பரலோகம் போவோம், வரங்களை வைத்து அல்ல. ஆவியின் கனியாகிய தேவ அன்பை பெற வேண்டும் என்றால், ஆவியின் கனியாகிய தேவ அன்பை பெற வேண்டும் என்றால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆவியானவர் மூலமாய்த்தான் இந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5 எழுதப்பட்டிருக்கிறது. ஆக வர ஆத்ம ஆதாயத்திற்காக, கனி பரலோகம் போவதற்கு, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டால் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும். ஆவியின் கனி நீதியின் கனியாய் மாறும். பரலோகத்திற்கு நாம் போவதற்கு அதுவே வழி. மற்றபடி வரங்கள் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி ஆத்ம ஆதாயத்திற்காக, ஊழியத்திற்காக அவரே கொடுப்பார். இது அவருடைய சித்தம். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரிகளே, நீங்கள் எல்லாருமே தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பரலோகத்துக்கு போவதற்கு தயாராயிருங்கள். ஊழியத்திற்கும் உங்களை தேவன் பயன்படுத்த நீங்கள் தயாராயிருங்கள். தேவன் நம்மை நடத்துவார். ஆமென்.